கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 33ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுறோம், உண்மைதான். எப்போ கூப்பிடுறோம்? கஷ்டத்துல கூப்பிடுறோம். கால் அடிப்பிடிச்சுன்னா ஆண்டவரே அப்படின்றோம், கீழே விழுந்துட்டா இயேசுவே அப்படின்றோம். ஒரு வேலை முடியணும்னா ஆண்டவரே, ஒரு ஜெபம், ஒரு பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். ஒரு வேலைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடத்துறதுனால முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அழுது புலம்பிட்டு போகிறோம். உண்மைதான், எல்லாமே செய்தது தான். ஆனால் எப்பொழுதுமே தேவனுடன் அந்த கனெக்ஷனில் இருக்கிறோமா? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்பொழுதும் எப்படி இருக்கிறது? தேவைக்கு மட்டும் தேவனை கூப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டு விடுகிறோமா? நாமே ஆராய்ச்சி பார்ப்பதற்காக தேவன் அழைக்கிறார். இதை பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எதுக்காக தேவனை நோக்கி கூப்பிடணும்னு அதுக்கப்புறம் தேவன் அந்த காரியங்களை சொல்லுகிறார். 3 காரியங்கள் சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அப்ப உத்தரவு கொடுப்பேன்னா என்ன? நீ என்ன செய்யணும்? உத்தரவுனா என்னன்னு நமக்கு தெரியும், இட்ஸ் அன் ஆர்டர். ஆனா இதுல உத்தரவுன்னு சொல்லப்படுவது என்னன்னா, பதில் தருவேன் உனக்கு. இது தேவன் நமக்கு ஆர்டர் கொடுக்கல, நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்றது ஆர்டர் கிடையாது. இதுல வர்றது உத்தரவுன்றது பதில் என்ற ஒரு இதை உணர்த்துகிறது. அதுதான் இதோட பொருள்படும். அப்ப தேவனை நோக்கி எப்ப கூப்பிட்டாலும் தேவன் நமக்கு பதில் அளிக்கிற தேவன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க பூமியின் கடையாந்தரத்துல இருந்தாலும் சரி, சமுத்திரத்தின் அடியில் இருந்தாலும் சரி, அதாவது நம்ம பார்க்கலாம், எவனோ பார்க்கலாம், சமுத்திரத்துக்குள்ள அடியாளத்துல மீனின் வயிற்றுக்குள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டாரு. நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்றாரு. உடனே உத்தரவு கொடுத்தாரு, ரைட் வா, வெளியே வா, உன்னை நான் கொண்டாந்துறேன் அப்படின்னு. இது ஒரு பழைய ஏற்பாடு கதைகள்ல இருக்கு, பழைய ஏற்பாடு காரியங்களா இருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாடுல தேவன் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு உடனடியாக பதில் தந்து கொண்டிருக்கிற, உங்களுடன் முகமுகமாக பேசிக் கொண்டிருக்கிற தேவன். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பொழுது தேவன் நமக்கு பதில் தந்து என்ன பதில் தராராம் பாருங்க. நீ அறியாததும், அதாவது நமக்கு என்னன்னே தெரியாத காரியங்கள். என்னென்ன தெரியாத காரியங்கள்னா, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? அடுத்து எந்திரிச்சா தான் உண்மை. எந்திரிக்கலாம்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு நீங்க 1000 பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா எழும்புலன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் போட்ட பிளான்ல என்ன ஆகுது? ஒரு அநேக பிளான் நம்ம போடுறோம், நம்ம சுயத்துல அநேக திட்டங்கள் போடுறோம். ஆனா அந்த திட்டங்கள்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 90% நடக்கிறது கிடையாது. ரொம்ப வெரி ஃபியூ திங்ஸ் தான் நடக்குது, திட்டத்தின்படி நடக்கிறது. ஆனா நிறைய நேரம் திட்டத்தின்படி நடப்பது கிடையாது. நம்ம ஓடுற ஓட்டத்துல நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதான் உலக வாழ்க்கையில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவனை நோக்கி நம்ம குறிப்பிட்ட காரியத்துக்காக கேட்டு தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் உடனடியாக என்ன பதில் தராரா? அறியாத காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உன்னால் இது செய்ய முடியுமா, முடியாதா? அப்ப நமக்கு அறியாம ஒரு சில காரியங்களை தலையிடுகிறோம், நமக்கு தேவையில்லாத காரியங்களை தலையிடுகிறோம். ஆனா அந்த அறியாத காரியங்களை நமக்கு விளக்க வல்லவராக இருக்கிறார், என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. அடுத்து பாருங்க, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அப்ப பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னா அதற்காகத்தான் நம்மளோட அழைப்பு. இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பார்க்கலாம். நீ என்னை விசுவாசிக்கிறதுனால செய்யும் காரியங்கள் சொல்லிட்டு என்ன கடைசி என்ன சொல்லுவார் பாருங்க, நான் செய்த காரியங்களும் செய்வான், எனக்கு மேலான கிரியைகளை செய்வான். அப்ப நம்ம அறிவுக்கு எட்டாத காரியங்கள் செய்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்ப தேவனை நோக்கி என்ன கூப்பிடணும்? தேவனே, என்னை குறித்து உங்க திட்டம் என்ன ஆண்டவரே அப்படின்னு தான் தேவனை நோக்கி கேட்கணும். அப்ப கேட்கும் போது மிச்ச காரியங்கள் அனைத்தும் தேவன் நமக்கு சரிவர செய்து முடிப்பார். அதான் நம்ம பார்க்கிறோம், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா இவைகள்னா என்ன? உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சம்பத்துகள், உலகத்தின் செல்வங்கள், ஆசை அனைத்தும் கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு. அப்ப முதல் என்ன தேடணும்? நம்ம தேவனை தேட வேண்டும். தேவனை எப்படி தேடணும்? தேவனே என்ன கொடுத்து உங்க திட்டம் ஆண்டவரே, இன்னும் 9 சாயல் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேவனுடைய உங்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறான்றத நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு உடனடியாக உனக்கு பதில் தெரியுமே. உன்னை குறித்து என்னுடைய திட்டம் என்ன, உன்னை குறித்து நான் என்ன வைத்திருக்கிறேன், நீ என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத உடனடியாக சொல்லி கொடுப்பார். செய்யக்கூடாதுன்றத சொல்வதோட என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. அவர் செய்யணும்னு சொல்லுவதை நிலைத்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட இருக்க காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா விடைபெற்று விடும். இதுதான் தேவனோட திட்டம். நீ ஒளியிடம் போக 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 போக
நீங்களும் அந்த ஒளியை பெற்று பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவீங்க. தேவனோட திட்டமே அதாங்க. அப்போ அது நம்ம தேவனை கூப்பிடுவோமா? எதுக்காக? நமக்கு அறியாததும் தெரியாததுமான பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை, அந்த காரியங்களை, தேவன் உங்களை கூப்பிட்டு வைத்திருக்கிற காரியங்களை தேவனை நோக்கி பெற்றுக்கொள்வர்களாக காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு தருவேன், அப்பொழுது உனக்கு நான் பதில் தருவேன் என்று சொன்ன மகா கிருபைக்கான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நாங்கள் என்ன காரியம் என்றாலும் உம்மிடத்தில் கேட்டு உம்மிடத்தில் பதிலை பெற்று அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் தேவன் தானே இந்த குடும்பங்களை நிரப்பும் அப்பா. தான் குடும்பத்தில் உள்ள பற்றாக்குறையில் அனைத்தையும் நிறைவாக மாற்றப் போவதற்கான நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர்களை தெரிந்து கொண்டதற்கான நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.